கடந்த ஆண்டு சீன, தமிழ் மற்றும் கிறிஸ்துவ பள்ளிகளின் பராமரிப்புகளுக்கு அரசாங்கம் மொத்தமாக 213.3 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியது. அவற்றில் 44.94 மில்லியன் ரிங்கிட் சீன பள்ளிகளுக்கும், 17.83 மில்லியன் ரிங்கிட் தமிழ் பள்ளிகளுக்கும், 16.19 மில்லியன் ரிங்கிட் கிறிஸ்துவ பள்ளிகளுக்கும் ஒதுக்கப்பட்டன. கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் மக்களவையில் அதனை தெரிவித்தார். இந்த அரசாங்க உதவி பெற்ற பள்ளிகளில் கழிவறைகளை தரம் உயர்த்துவதற்காக மேலும் 134.33 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டது. இது மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தூய்மை மற்றும் வசதியான சூழலை உறுதி செய்வதற்கான தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றார் அவர். இது தவிர மாதத்திற்கு 5000 ரிங்கிட் வரையில் பள்ளிகளின் மின்சார மற்றும் தண்ணீர் உபயோக கட்டண செலவையும் அரசாங்கமே பார்த்துக் கொள்கிறது. அரசாங்கத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த விகிதம் மாறாமல் உள்ளது. இருப்பினும் இப்பள்ளிகளுக்கான ஆதரவை வலுப்படுத்தும் நோக்கில் அதனை மறுபரிசீலனை செய்ய தயாராக உள்ளோம் என ஃபட்லினா சொன்னார். உயர்தர கல்வியை உறுதி செய்ய ஏதுவாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான ஆதரவை கல்வி அமைச்சு தொடர்ந்து வழங்கி வரும் என்றார் அவர்.